அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே வந்து குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுப கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமே சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிகார மனிதர்களால் முயற்சி கைகூடும். இப்போ மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிகார மனிதர்களால் முயற்சி கைகூடும். இப்போ இந்த அறிவுறுத்தல்லேருந்து புரிஞ்சிருக்கலாம், உங்களுடைய முயற்சி உங்களுடைய எஃபர்ட்டுக்கு மேலே உள்ளவர்களுடைய அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு இருக்கும். அவங்களால தான் அது மெட்ரிலைஸ் ஆகும், அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. இப்போ இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த குரு பகவான் வருகிறார். இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் சூரியனிடம் 4ஆம் இடத்ததிபதியிட்டு அஸ்தங்கதமாகிறார். அப்போ குரு பகவான் யார் உங்களுக்குன்னா அவ்வளவா ஆகாதவன், பங்குதாரர்கள் வழியாத எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறான். என்னதான் இருந்தாலும் மேலே உள்ளவர்களுடைய ஆலோசனை அறிவுறுத்தல் உங்களுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும், என்னதான் நீங்கள் ஒரு அறிவாளியாக இருந்தாலும், ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் அசுரகுரு, அவரும் அறிவாளி தான். தேவகுரு பியூரா அறிவாளி. அவர்கிட்ட கொஞ்சம் வேகம் கோவம்லாம் இருக்காது. சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா விட்டுருவார். அவன் தலையெடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்னு. பட்டு அசுர குருவாக இருக்கக்கூடிய உங்கள் லக்னாதிபதி அப்படி விடமாட்டார். அந்த நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற அந்த தன்மை வரும். அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆப்போசிட்டான கோல் இப்போ சூரியன்ட்ட போய் அஸ்தங்கதமாகுது. சூரியன்ட்ட அஸ்தங்கதமாகிறப்ப சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதியாக வர்றதால, அதுவும் 3ஆம் இடத்துல இந்த பாவக்கோள் வர்றப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வரும், ஓவர் வித்தை கர்வம் வரும். ஏன்னா பொதுவில் நீங்கள் நல்ல வேலைக்காரங்க. ரிஷப லக்னம் ரிஷபராசி அன்புள்ளங்கள் நல்ல ஸ்கில்டு பர்சன், மாடு மாதிரி உழைக்கக்கூடியவர்கள். அதனால தான் இந்த ரிஷப சிம்பல் மாடை சிம்பலை போட்டிருப்பாங்க. அவர் என்னுடைய திறமை வித்தை அனுபவம் எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அதிரடியாக உங்களை வெளிப்படுத்த வைப்பார். அது சில டைம் இல்லை பல டைம் சிக்கலை தான் ஏற்படுத்தும், சில டைம் தப்பிக்க வைக்கும். சரி திறமைக்காரன் ஏதோ பண்ணிட்டான்னு கடைசியாக மன்னிப்பு கொடுக்குற மாதிரி. என்னதான் இருந்தாலும் மேலதிகாரிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள், உங்களை விட அனுபவம் குறைந்தவர்கள், வயதில் கம்மியாக இருக்கிறவங்க, படிப்பில் கம்மியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பவரால் ஏதோ ஒரு இதால் தானே அந்த அதிகாரத்திற்கு வந்திருப்பார்கள்.
அது அதிகாரத்திற்கு நீங்கள் வளைந்து கொடுத்து தான் போகணும், அதோட இணைந்து தான் செயல்படணும். அப்போ தான் அந்த முயற்சி கைகூடும். இல்லை அவருக்கு என்ன தெரியும், நான் தானே இது பாஸ், இவர் நேத்திக்கு வந்தவர், இவருக்கு என்ன அனுபவம் இருக்கும், இல்லை இவர் படிப்பும் கம்மி, ஏதோ மேலே முதலாளிக்கு தெரிஞ்சவர்னு பதவிக்கு வந்துட்டாரெலாம் ஏதாவது பண்ணக்கூடாது. அவங்களோட இணைவோடு தான் நீங்கள் வேலையை முடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு 7-12 கூடிய அந்த செவ்வாயும் அந்த குரு அஸ்தங்கதமாகிற அன்று உங்கள் லக்னம் ராசியிலேயே இருக்கார். மற்றவங்களுடைய டைரக்ஷன், மற்றவங்க சூழலுடைய பாதிப்பு, மற்றவங்கள உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க, சூழலும் பாதிப்பை கொடுக்கும். அது செவ்வாய் தோஷம்பாங்கல்ல. இப்போ அந்த சூரியன் அவரோட இணைந்து உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வித்தை திறமையை அவரோட இணைந்து இல்லை அவர்கிட்ட காட்டிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நல்லபடியாக இருக்கும். ஆனால் அதை செய்ய முடியாதபடி செவ்வாய் தடுக்கிறார். அண்ட் புதனும் புத்திக்குரியவர், பூர்வ புண்ணியாதிபதி, அவர் வக்ரம் பெற்று போய் அஸ்தங்கதமாகி 2ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும், இருந்தாலும் அவரும் அஸ்தங்கதமாயிருக்கார். நீங்கள் வக்ரம் பெற்றதால் பெடுகிடுன்னு அலட்சியமாக பேசிட்டீங்கன்னா, சும்மா ஜாலியாக சொன்னேன் சார், நீங்கள் என்னை விட சின்னவர், நேற்றுக்கு வரைக்கும் என் கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லை எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக கேஷுவலாக சொன்னேன்னு அவர் ஸ்லிப்பாகி பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள் முயற்சி கைகூடாத நிலை ஏற்படும், சிக்கல் வரும், ஜாக்கிரதை. பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புலம்புவீங்க. உங்கள் லக்னாதிபதியான சுக்கிரன் சுபக்கோள், அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப நீங்களே களத்தில் இறங்கி பெருசாக வேலை பார்த்து இது பண்ணலாம். ஆனால் மற்றவங்க ஒத்துழைப்பு இருக்கிறப்ப தானே நல்லா இருக்கும். மற்றவங்க ஒத்துழைப்பே இல்லைன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளோட இணைந்து தான் முயற்சி மெட்ரிலைஸ் ஆக முடியும், உங்களுடைய முயற்சியை கைகூட வைக்க முடியும். அவர்கள் ஆதரவு இல்லைன்னா வம்புன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சற்று கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற மாதிரி தான் இந்த குரு பண்ணுவார். 3ஆம் இடத்துல இருக்கிறப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். கூடவே 4ஆம் இடத்ததிபதியும் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டின் உச்சத்தில் இருப்பீங்க. இது மாத்திரமல்ல, ஏற்கனவே ஒரு பட்ட அனுபவங்கள், கிடைத்த லாபங்களை வைத்து இன்னும் கொஞ்சம் திமிரு வரும். ஏன்னா சனி பகவானும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக போய் 11ஆம் இடத்துல இருக்கிறது. எனக்கு தெரியாதா, இது மாதிரி எத்தனை விஷயத்தை பார்த்துருக்கேன், எத்தனை இதை முடிச்சிருக்கேன், என்னமோ பெரிய இன்னைக்கு வந்துவிட்டு இவர் பேசுகிறாரு, இவர்கிட்ட என்ன கேட்டுட்டு செய்யணும்னு அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னா அது ஆபத்தை விளைவிக்கும். உங்கள் முயற்சிகளில் தடை பிரச்சனைகளை மேலே உள்ளவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஏன்னா அந்த சுக்கிரனும் கேதுவோடு உங்களுக்கு இணைந்திருப்பார். அப்போ தேவையில்லாமல் சில புரிந்து கொள்ள முடியாதபடி சில சிக்கல்களை மேலதிகாரிகள் அதற்கேற்ற சூழலை உருவாக்கி உங்கள் முயற்சியை கெடுத்து விடுற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக எதிர்பாலினர் வகையில், ஏன்னா சுக்கிரன் கேது இணைந்திருக்கு 4ஆம் இடத்துல, புத்தி மழுங்கும். ஏன்னா குரு பகவான் அஸ்தங்கதமாகிறார் இல்லையா, அப்போ உங்கள் அறிவு மழுங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது செய்யறது, இல்லாட்டி சுகம் கருதி ஏதாவது ஒழுங்கற்ற விஷயங்களில் ஈடுபடுவது, அந்த மாதிரி விஷயங்களில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் புத்திக்குரியவனும் அஸ்தங்கதமாயிருக்கா, அசல வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த புதன் புத்திக்குரிய கோள் வக்ரம் பெறுறது, குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணிடுவீங்க. அது கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதிகார மனிதர்களால் மட்டுமே உங்கள் முயற்சி கைகூடுங்கிறத மனசில் நினச்சிட்டிங்கன்னாக்கா அந்த சரண்டரிங் கான்செப்ட் வரும். இல்லாட்டி தேவையில்லாமல் சனி பகவான் கொடுக்கக்கூடிய லாபத்தை கெடுத்துக்குவீங்க. உங்களுடைய அந்த விழிப்புணர்வு வர்றதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க. இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அந்த கமெண்ட்ஸில் கூட இவர் உடனே மெடிடேஷன் சொல்லுவார்ப்பா அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ வாட்டி சொல்லியும் பல பேர் செய்யாமல் தானே இருக்கீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மிராக்கிளை பார்ப்பீங்க, உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் பவர் உங்களுக்கு அறிவுறுத்தும். நன்றி அன்புலங்களை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறுதனேசன். நன்றி, வணக்கம்.